வணக்கம். வணக்கம். என்ன பேரு? ஷஃபியுல்லா. ஷஃபியுல்லா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் டிப்ளிகேன் தான். ட்ரிப்ளிகேன்ல இருந்து. என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை மேடம். இன்னைக்கு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, என்கிட்ட கஸ்டமரு வந்து துணியெல்லாம் தைப்பாங்க 10 வருஷமாக என்கிட்ட. டெய்லரா? ஆமாம், நான் டெய்லர் சார். புதுப்பேட்டில் நான் கடை வச்சு நிற்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு லேடிஸ் ஒன்று இருக்குது, வேலைக்கு வைக்கிறீங்களா கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் முக்கியமான ஆள் இருந்தால் எனக்கு கேட்டேன். ஆள் இருக்குது, இல்லை அது ரொம்ப கஷ்டப்படுது, எதனா வேலை இருந்தால் கூட சொன்னாங்க. யார் அவங்க கிட்ட ஒரு பொண்ணை சேர்க்க சொன்னாங்க? கஸ்டமர். ஒரு கஸ்டமர். ஆமாம். அந்த கஸ்டமர் பேர் என்ன? அவங்க பேர் நான் கேட்க மாட்டேன், ஆனால் நீ வீடு அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ரெகுலர் கஸ்டமர். ஆமாம், ரெகுலர் கஸ்டமர். சரி, அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு கஷ்டப்படுறது ஒரு பொண்ணு வேலைக்கு. ஆமாம், அது டெய்லரிங் தெரியும், அதுக்கு நீங்கள் வேலைக்கு வைத்தா நான் கேரண்டி அதுக்கு அவங்க சொன்னாங்க. சரி சொன்னாலும் என்ன பண்ணேன், சரி நீங்கள் வைத்தாந்து விடுங்க. ஏன்னா உள்ளே 2 பேர் தைக்கிறாங்க, வெளியில் நான் தைப்பேன். வெளியில் கஸ்டமர் ஒருத்தர் நான் மிஷின் போட்டு நான் தைப்பேன், உள்ளே 2 பேர் தைக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், சைட்டில் மிஷின் போட்டு அவங்கள உட்கார வச்சிட்டேன். உட்கார வச்சு தச்சுன்னு இருந்தாங்க. அந்த அம்மா பேர் என்ன? யாரு? அதான் வேலைக்கு சேர்ந்தாங்களே அவங்க அம்மா பேர் அவங்களுக்கு தெரியாது. நான் கேட்கல. வேலைக்கு சேர்ந்தாங்களே. கோசியா. 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 அதுக்கப்புறம் அவங்களுக்கு போப்போ அவங்க இது சரியில்லை, வாக்கு சரியில்லை, பேச்சு சரியில்லை. 2வது வந்து வெளியிலலாம் வந்து இன்னொரு பேர் வந்து அடிப்படுது. என் வீட்டுக்கார் சொல்லுது, நான் உங்களை பார்த்து என் வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. நான் இல்லாத நேரத்தில் அவர் தான் எனக்கு வீட்டுக்காரு, அவருக்கு தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். அப்போ நீ 2-3 கஸ்டமர் கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையாக போயாது. நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் தான் இத்தனை வருஷம் நான் நம்பலை, அது சொல்லுன்னு அது வெளியில். அதுக்கப்புறம் கடை பர்சன் தான் நீங்கள் வெளியில் போட்டோன்னா 2 கஸ்டமர் சொல்லிட்டு போய்க்கிறாங்க, முதல்ல இதுக்கு வேலையிலேருந்து நிப்பாட்டு, அது எந்த உனக்கு பெரிய பிரச்சனை ஆகும், வேலையிலேருந்து நிப்பாட்டு சொன்னேன். நான் கொஞ்ச நாள் பார்த்து என்ன பண்ணேன், தேவையில்லை எனக்கு. அப்புறம் சேர்த்து விட்டாங்களே, அவங்ககிட்ட நான் சொன்னேன், நான் வேலையிலேருந்து நிப்பாட்டு போகிறேன். அப்போ அது வேலை செய்யணும் தான் இருக்குது, உனக்கு பிடிக்கலையா கெட் அவுட் பண்ணு கடையிலேருந்து, அதை பற்றி கவலைப்படாத. நான் வந்து பசிக்கு தான் நான் வேலை கொடுத்தேன், அது இந்த மாதிரி பண்ணுற சொல்லி நான் எதிர்பார்க்கல, கெட் அவுட் பண்ணு முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வேலை நின்று 3 மாதமோ 2 மாதம் கழித்து ஜமாத்தாலும் கூப்பிட்டு வந்தது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணார், இன்னைக்கு மாதமாக பண்ணி விட்டார், அப்படி அப்படி. அப்புறம் ஜமாத்தாலும் கூட நான் போனேன். போய் அந்த மாதிரி ஜமாத்தாலுங்கெல்லாம் விசாரிச்சு, உன் மேலே ஒன்றும் தவறு இல்லை பை, கோச்சிக்காது, நான் தெரியாமண்ணே. ஏன்னா எனக்கு தெரியாது அது என்ன மாதிரி கேரட்னு, ஏதோ ஒரு ஆள் சொன்னாங்க சொல்லி எக்மேஷன் பண்ண சொல்லி நான் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டா அது 2 கல்யாணம் பண்ணிக்குதா, 3 கல்யாணம் பண்ணிக்குதா கோசியா. ஆமாம், அது ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை சொன்னேன். இன்னொரு ரூட்டு சரியாகுதா, அதுதான் நீ போகலாம், நீ எப்படி கடை நத்துரு நான் பார்க்குறேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா. நான் சொன்னேன், ப்ரூஃப் இருந்தால் பாரு, சும்மா தேவையில்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, அதெல்லாம் நீ பிடிக்காத விஷயம். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது. அப்புறம் ஜமாத்தாலுங்க வந்து கெஞ்சினாங்க, போகாத போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் அந்த பொண்ணுக்கு தான் அசிங்கமாகிடும், அது பொய் சொல்கிறது நீ நல்லா தெரியும், அது ஒரு கேரக்டே சரியில்லை, நான் விட்டுடு. நான் சைலண்ட் ஆகிட்டேன். இல்ல, அந்த பொண்ணோட வாழ்க்கை பத்தி யார் உங்ககிட்ட சொன்னாங்க? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 கல்யாணம் ஆயிடுச்சு, 3 கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே இருந்து ஆளுங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு அந்த லொக்காலிட்டி பொண்ணு தானா? உங்க ஏரியா பொண்ணு தானா? ஆமாம், அது புதுப்பேட்டு பொண்ணு. ஆனால் நான் இதுவரை நான் பார்த்ததில்லை மேடம். நான் 25 வருஷம் மேலே ஆயிடுச்சு நான் கடை வச்சு, இதுவரை அது மூஞ்சி பார்க்கல. அது ஒரு வீடு அங்கே போகுமா, சுத்தமா, வேலைக்கு போகுமா, வருமா, அது என்னன்னா சொல்கிறாங்க ஒரு ஆள், அது எனக்கு தேவையில்லை. நம்ம கடலை இருக்கிற அது தெரியும். பட் நல்லா துணியெல்லாம் நல்லா தைக்குமா? அதான் ஃபால்ஸ் அடிக்கும், கொக்கி கட்டும். ஆனால் கடிக்கு வருது 4:30 மணிக்கு தான், சாயந்தரம் 4:30லேருந்து 9 மணி வரை தான் தைக்கும். அது உங்க வீட்டு பக்கம் எல்லாம் வரல இந்த பொண்ணு? இல்ல வரல. எல்லாமே என்ன நடந்ததும் அவங்க கடைக்கு முன்னாடி தான், கடைகளை தான் அசிங்கப்படுத்துறது. ஆமா, அதுவும் பேர் கெட்டு போனோம் சொல்லிவிட்டேன். அது இல்லாமல் ஒரு 5 நாள் முன்ன வந்து கடலை அதே வந்து நான் தமிழ்நாட்டில் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், ஐஜி கிட்ட போயிட்டேன், கமிஷனர் கிட்ட போயிட்டேன், உனக்கு ஜெயிலில் போடாமல் நான் விட மாட்டேன், நான் பாரு நான் யாருன்னு பாரு. நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாமில் பையன் தான், நீயும் இஸ்லாமில் பொண்ணு தான், கடவுள் ஒன்று இருக்கிறாரு, லெல்லது கட்டுதான் பார்க்குறேன். உன் வாய் துண்டா இதில் போய் நீ பேசுறிய, லாஸ்ட்டில் உன் வாய் என்ன ஆகும்? நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்கலையா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, ஏன் என்னை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லி? நான் ஒரு வாட்டி கேட்டேனே, ரோட்லயே கேட்டேனே. அதுக்கு என்ன சொன்னா, என்ன பதில் சொன்னா? போடா சொல்லிட்டு போயினே இருக்குது, என்ன பேச முடியும்? அது எப்படி போடான்னு சொல்லிட்டு போக முடியும்? சொல்லுங்க நீங்களே, அது சொல்லுது, நான் வேணா எதில் கேட்குறேன்.